Morning students. Today we are going to continue our chapter 15 in 12th computer science, data manipulation through SQL. In our last class we discussed what is SQLite 3, how to create a database and how to create a table, how to add records and how to use the different queries using Python. Display பண்றது எல்லாமே பார்த்தோம். In today's class we are going to start with classes in SQL. So SQL provides various classes that can be used with the select statement. நம்ம select star from table name அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அந்த select statementோட சேர்த்து நிறைய classes யூஸ் பண்ணலாம். These classes can be called through Python script. Almost all these classes work with SQLite. SQL இருக்கிற எல்லா கிளாஸஸுமே SQLiteலையும் ஒர்க் பண்ணும். Frequently used என்னென்னு பார்த்தோம்னா distinct class, where, group by, order by, having. இதெல்லாம் எஸ்கியூஎல்லில் படிக்கும் போதே நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, பைத்தன் ஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். First we are going to talk about SQL distinct class. The distinct class is helpful when there is need of avoiding the duplicate values present in any specific columns or table. ஸோ ஒரு காலமில் டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு distinct class ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். When we use distinct class, only the unique values are fetched. So duplicates எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு different value ஒன்று மட்டும் காமிக்கும். எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே புரியும். We are going to display the different grades of students. சரி, ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட SQL ப்ரோக்ராம் இல்லையா. import SQLite 3 பண்ணிக்கணும். then we have to create a database, கனெக்ஷன் ஒரு வேல்யூ மூலிமா க்ரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட், எல்லா எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டுமே கர்சர் ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கர்சர் டாட் எக்ஸிக்யூட்னு சொல்லி நம்ம கமெண்ட்ஸ் தரோம், இன்சர்ட் பண்ணி வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இது லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலி எஸ்கியூஎல் கமெண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் நேம் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அண்ட் ஃபெச் ஆல் எல்லாத்தையும் வாங்கி செப்பரேட்டர் அடுத்தடுத்த லைனில் சேவ் பண்ண சொல்கிறோம். அண்ட் ஃபைனலி கமிட் இஸ் யூஸ்டு டு சேவ் த டாக்குமெண்ட் அண்ட் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? ஸோ நம்மளோட டேபிள் வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும் இல்லையா. இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஹவு டு கிரியேட் அ டேட்டாபேஸ், ஹவு டு கிரியேட் அ கனெக்ஷன், கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது, வேல்யூஸை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வேர் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம்? டிஸ்டிங்க்ட் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா ப்ரோக்ராமுக்கு இது காமன். இம்போர்ட் SQLite 3, SQLite 3 கனெக்ஷன் SQLite டாட் கனெக்ட், எந்த டேட்டாபேஸுங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறோம். கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் அப்படிங்கிற கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டில் என்ன தரப்போகிறோம் அப்படின்னா செலக்ட் distinct, இந்த காலம் அப்படின்னா கிரேட் காலம். செலக்ட் distinct ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து? ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து எனக்கு செலக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கர்சர் ஆப்ஜெக்ட் மூலியமாக நான் ஃபெச் ஆல் பண்ணுறேன் அண்ட் பிரிண்ட் த ரிசல்ட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸிக்யூட்டில் செலக்ட் டிஸ்டிங்க் கிரேட், கிரேடுங்கிற காலமை டிஸ்டிங்க்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த டேபிள்லேருந்து? ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து. ஸோ எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது? BADC அப்படி டிஸ்பிளே ஆகுது. ஸோ 2-3 தடவை A, 2-3 தடவை B, 2-3 தடவை C அப்படிலாம் காமிக்கவே இல்லை. டிஸ்டிங்க்ட் கிளாஸ் ரிமூவ்ஸ் த டூப்ளிகேட் வேல்யூஸ், ரிமைனிங் மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் காலமில் டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு யூனிக் வேல்யூ மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. தட் இஸ் பை யூஸிங் டிஸ்டிங்க்ட் கிளாஸ். அது என்ன காலம் அப்படிங்கிறத கொடுத்துடணும். Okay, next one is where class.
இது பாருங்க, without the key distinct in the above examples 7 records would have been displayed instead of 4. இப்போ நமக்கு 4 தான் டிஸ்பிளே ஆகிடுச்சு, ஆனால் முன்னே என்ன டிஸ்பிளே இருக்கும், 7 ரெக்கார்ட் டிஸ்பிளே இருக்கும். சின்ஸ் in the original table there are 7 records and some are with duplicate values. ஸோ டிஸ்டிங்க்ட்னு கொடுத்ததுனால டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 4 வேல்யூஸ் மட்டும் நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஸிங் வேர் கிளாஸ். The var class is used to extract only those records that fulfill a specific condition. ஒரு condition கொடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், var class யூஸ் பண்ண போகிறோம். In this example we are going to display the different grades scored by male students from student table. Student அப்படிங்கிற டேபிளில் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். So what is the question? So we are going to display the different grades scored by male students from the student table. Male students மட்டும் in the student table. இதே தான் select distinct grade from student. இங்கே நம்ம என்ன பண்ணோம், where gender equal to m அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னோட ஒரிஜினல் அவுட்புட் இது. மொத்தம் 7 காலம்ஸ் 7 ரெக்கார்ட்ஸ் ரோஸ் இருக்குது. அதில் மேல் ரெக்கார்ட் 1 2 3 4 5 மேல் ரெக்கார்ட் இருக்குது, 2 ஃபீமேல் இருக்கிறாங்க. அண்ட் நான் இப்போ என்ன கேட்டிருக்கேன், மேலில் மட்டும் இருக்கிற டிஸ்டிங்க்ட் கிரேட்ஸ் காமின்னு சொல்லியிருக்கேன். மேலில் ஃபஸ்ட்டு பி இருக்குது, ஏ இருக்குது, இந்த பி இருக்குது, அதை ரிஜெக்ட் பண்ணிடுறோம் பிகாஸ் இட் இஸ் டிஸ்டிங்க்ட். டிசி BADC அப்படிங்கிறது தான் என்னோடய அவுட்புட்டாக இருந்திருக்கும். So BADC is my output. So this is how we can use the var class. ஒரு specific condition specify பண்ணுறதுக்கு var class யூஸ் ஆகுது. Next one is group by. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் group by. நீங்கள் அதெல்லாம் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கணும். The select statement can be used along with group by class. The group by class groups record into summary rows. இப்போ நான் gender column group by கொடுத்ததுன்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு 2 குரூப் இருக்கும் இல்லையா. ஸோ டோட்டலாக எத்தனை டிஸ்டிங்க்டாக இருக்குங்கிறத காமிக்கும் இதில். இட் ரிட்டர்ன்ஸ் 1 ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஈச் குரூப். இட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் வித் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் கவுண்ட், மேக்ஸ், மின், சம், ஆவரேஜ். இந்த குரூப் பை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கூட தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க டு குரூப் தி செட் ஆஃப் ரிசல்ட்ஸ். இப்போ கேர்ள்ஸில் எத்தனை பேர், பாய்ஸில் எத்தனை பேருங்கிறதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு குரூப் பைங்கிற காலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். The following example count the number of male and female from the student table and display the result. இப்போ ஜெண்டரை வச்சு நம்ம குரூப் பை கொடுத்தோம்னா மேல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கே தான் query எழுத போகிறோம். என்ன query எழுத போகிறோம், செலக்ட், எந்த காலமை செலக்ட் பண்ணணும், ஜெண்டர் காலமை செலக்ட் பண்ணி எனக்கு கவுண்ட் வேணும். எந்த காலத்தோட கவுண்ட் வேணும், ஜெண்டர் காலமோட கவுண்ட் வேணும். எந்த டேபிள்லேருந்து வேணும், ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து வேணும். இங்கே நான் என்ன கண்டிஷன் தரேன், குரூப் பை ஜெண்டர், ஜெண்டரில் இருக்கிற குரூப் படி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். There is an error. See, ஃபீமேலில் 2 பேர் இருக்கிறாங்க, மேலில் 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நான் எதை குரூப் பண்ண சொல்லியிருக்கேன், ஜெண்டர் காலமாக குரூப் பண்ண சொல்லியிருக்கேன். குரூப் பண்ணதுக்கப்புறம் அதோட கவுண்ட் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜெண்டர் காலமாக குரூப் பண்ணோம்னா ஃபீமேல் மேல் அப்படின்னு குரூப் பண்ணுது. அதோட கவுண்ட் பார்த்தோம்னா ஃபீமேலில் 2 பேர், மேலில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கவுண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் குரூப் பை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டர் பை. ஆர்டர்னா தெரியும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அந்த மாதிரி ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணுறது ஆர்டர் பை. The order by class can be used along with the select statement to sort the data of specific fields in an ordered way. It is used to sort the result set in ascending or descending order. In example, name, roll number are displayed in ascending order of the names. இது எப்படி தரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். குரூப் பை பார்த்தோம், இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஆர்டர் பை பார்க்க போகிறோம்.
கமாண்டில் செலக்ட் என்னென்ன காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரோல் நம்பர் காலமையும் ஸ்டூடெண்ட் நேம் காலமையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ரோல் நம்பர் அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் எந்த டேபிள், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள்லேருந்து. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நேமை வச்சு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எனக்கு அரேஞ்ச் பண்ணித்தா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்ஷய், அரவிந்த், பாஸ்கர், பிரியா, சஜினி, தருண், வருண் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது நமக்கு சிங்கிள் ரோவில் வருது. செப்பரேட்டர் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரிண்டில் இந்த ஸ்டாரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்பேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அது சிங்கிள் பேக்கில் இருக்கிறத அன்பேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். செப்பரேட்டர் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். என்ன செப்பரேட்டர், நெக்ஸ்ட் லைனில் வரத்துக்கு நான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். சி, அக்ஷய், அரவிந்த், பாஸ்கர், பிரியா, சஜினி, தருண், வருண் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகுது. இது ஆர்டர் பை கிளாஸ். நெக்ஸ்ட் we are going to see having class. Having class is used to filter data based on group functions. ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறோம். திஸ் இஸ் சிமிலர் டு பி வேர் கண்டிஷன் பட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி வித் குரூப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வேர் கண்டிஷன் மாதிரியே தான் இருக்கும். வேர் கண்டிஷன் சிங்கிள் ரெக்கார்டுக்கு யூஸ் பண்ணுறோம், பட் ஹேவிங் கிளாஸ் குரூப்பாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். குரூப் ஃபங்க்ஷன்ஸ் கேன் நாட் பி யூஸ்ட் இன் வேர் கிளாஸ் பட் கேன் பி யூஸ்ட் இன் ஹேவிங் கிளாஸ். குரூப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும், வேர் கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது, ஹேவிங் கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஜெண்டர் கவுண்ட் எடுத்துக்கணும். இப்போ செலக்ட் ஜெண்டர் காலம் எடுத்துக்கிறோம். ஒரு இதுலேயும் எவ்வளோ பேர் இருக்கிறான்னு கவுண்ட் எடுத்துக்கிட்டு 3க்கு மேலே இருக்கிற ஜெண்டரை மட்டும் டிஸ்பிளே பண்ணு. இப்போ நம்ம ஃபீமேலில் 2 தான் பார்த்தோம், மேலில் 5 பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ஜெண்டரில் 3க்கு மேலே இருக்கிற காலமை மட்டும் டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த ஹேவிங் கிளாஸ். இதோட கமாண்ட் எப்படி தரதுங்கிறத பார்ப்போம். ஸோ செலக்ட் என்னத்தை செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெண்டர் காலமை செலக்ட் பண்ணிக்கணும். அதை கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் ஜெண்டர் எந்த டேபிளில் இருந்து, ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள். குரூப் பண்ணுறோம், குரூப் பை ஜெண்டர். இப்போ தான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஹேவிங் கவுண்ட் ஆஃப் ஜெண்டர் greater than 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஜெண்டர் கவுண்ட் எதில் 3க்கு மேலே இருக்குதோ அதை மட்டும் குரூப் பண்ணி டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ரன் பண்ணோம்னா மேல் மட்டும் 5 இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஏன் ஃபீமேல் காமிக்கலைன்னா the count of female is less than 3, அதனால் இங்கே டிஸ்பிளே பண்ணலை. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கேர்ஃபுல்லி. ஸோ இதில் இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கவுண்ட் ஈக்குவல் டு 0 for I in cursor dot description. Print there is an error built-in function or method in line 7.
சி இப்போ என்ன கிடச்சிருக்கு, டைட்டிலோட சேர்த்து கிடச்சிருக்கு. ஸோ இது என்னது, ஜெண்டர். இது என்னது, கவுண்ட். இந்த ஜெண்டரோட கவுண்ட். ஸோ டைட்டில் டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த சின்டாக்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது ஹேவிங் கிளாஸ். குரூப் ஃபங்க்ஷன்ஸ் கேன் நாட் பி யூஸ்ட் இன் வேர் கிளாஸ், பட் குரூப் ஃபங்க்ஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம், ஹேவிங் கிளாஸில் யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த அண்ட் ஆர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, the where class can be combined with and or and not operators. The and or are often used to filter records based on more than one condition. And or operator என்ன பண்ணலாம், more than one condition check பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். In this example you are going to display the details of students who have scored other than A or B from the student table. ஸோ ஃபஸ்ட்டு நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஏ கிரேடும் இருக்கக்கூடாது, பி கிரேடும் இருக்கக்கூடாது, அதை தவிர மீதி இருக்கிற கிரேடு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நாட் ஆப்ரேட்டரோட நம்ம அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கண்டிஷன் என்னவா இருக்குது, we have to display the tables where grade is not equal to A and grade is not equal to B அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணணும். select star from table name where grade, இதுதான் நாட் ஆப்ரேட்டர், grade is not equal to A and grade is not equal to B. இந்த கண்டிஷனை செக் பண்ணி ரிமைனிங்கை நான் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். There is an error near the student. Select star from student. ஸோ see the output. எனக்கு கிரேட் என்ன இருக்கக்கூடாது, ஏ பி இருக்கக்கூடாது. ஸோ டி கிரேட் இருக்கிறதும் சி கிரேட் இருக்கிறது மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ சி கிரேட் டி கிரேட் இருக்கிறது மட்டும் டிஸ்பிளே ஆகுது, ஏபி கிரேட் இருக்கிறது டிஸ்பிளே ஆகலை. ஸோ வி கேன் டூ திஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் நாட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன் திஸ் எக்ஸாம்பிள் வி ஆர் கோயிங் டு டிஸ்பிளே த நேம், ரோல் நம்பர் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் ஆவரேஜ் இஸ் பிட்வீன் 80 to 90 அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். மோர் தென் ஒன் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுல தான் நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னு படிச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், select star from student, இல்லை பர்டிகுலர் காலம் தான் செலக்ட் பண்ண போகிறோம். என்னென்ன காலம் செலக்ட் பண்ண போகிறோம், ரோல் நம்பர் காலம் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் நேம் காலம் யூஸ் பண்ண போகிறோம், ஆவரேஜ் காலம் யூஸ் பண்ண போகிறோம். எந்த டேபிளில் இருந்து, ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்து. வேர் கண்டிஷன் தரோம், வேர் ஆவரேஜ் காலம் எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருக்கணும். அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இருக்கணும். சரியா? ஸோ செலக்ட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஆவரேஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் where average is greater than or equal to 80 and average is less than or equal to 90. ஸோ 80லேருந்து 90 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறோம் யூஸிங் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ சி 80.6, 87.8 ரோல் நம்பர், நேம், ஆவரேஜ் காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் யூஸ் அண்ட் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர், அண்ட்னா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆர் அப்படின்னா எய்தர் ஆர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும்.
ஸோ ஆர்க்கு என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் இஸ் லெஸ் தென் 60 சொல்லியிருக்காங்க இவங்க. ஆவரேஜ் லெஸ் தென் 60, ஆர் ஆப்ரேட்டர் average is greater than 70. ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ண பார்க்குறோம். See, in this example we are going to display the name and roll number of students who have not scored an average between 60 இருந்து 70 குள்ள இல்லாதவங்களை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இதில் எதுவுமே 60 இருந்து 70 குள்ள இல்லை, ஒன்றா லெஸ் தென் 60 இருக்குது, இல்லைனா கிரேட்டர் தென் 70 இருக்குது. அந்த நேம் லிஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. சரியா? திஸ் இஸ் யூஸிங் ஆர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தாச்சு. querying a date column. ஸோ மற்ற காலமெல்லாம் query பண்ணுற மாதிரி டேட் காலமையும் நம்ம எப்படி query பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சேம், there is no difference. ஸோ என்னென்ன காலம் வேணும், செலக்ட் ரோல் நம்பர் அண்டு ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள். வேரில் என்ன கண்டிஷன் தரோம் அப்படின்னா, birth date column தான் நம்ம இங்கே கண்டிஷனில் தரப்போகிறோம். birth date is greater than or equal to, இது நம்ம இயர் மந்த் டேட் அந்த ஃபார்மேட்டில் தான் தரணும். 2001 அப்படின்னு என்னது, 1 January 2001 அண்ட் என்ன தரும், birth date less than or equal to 2001-12-01. ஸோ இது டிசம்பர் 1, அது ஜான்வரி 1. 2001 ஜான்வரி 1 டிசம்பர் 1 வரைக்கும் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். ஸோ கொஷின் என்னது, 2001 பிறந்தவங்களோட ரெக்கார்ட் 1 ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பிறந்தவங்களெல்லாம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். there is an error somewhere. What is the error it is telling? Cursor.execute. ஸோ இதில் வந்து பர்த் டேட் இல்லை, இது பர்த் அண்டர்ஸ்கோர் டேட்னு நம்ம காலம் நேம் கொடுத்துருக்கோம், அதுதான் எரர். ஸோ அந்த டேட்குள்ளே யார் மட்டும்தான் இருக்கிறாங்க, வருண் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் டிஸ்பிளேயிங் த வருண்ஸ் ரெக்கார்ட். ஸோ நம்ம மற்ற காலம்ஸை query பண்ணுற மாதிரியே டேட் காலமே என்ன பண்ணலாம், query பண்ணி எடுக்கலாம். சரியா? Next one is aggregate functions. These functions are used to do operation from the values of column and a single value is return. இது எல்லாத்துக்குமே single value தான் return பண்ணும். count, sum, average, max and min value. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். In this example count என்ன பண்ணுதுன்னா, the SQL count function returns the number of rows in the table satisfying the criteria. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எத்தனை ரோஸ் இருக்குது அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு ரோ கூட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலின்னா இட் வில் ரிட்டர்ன் 0. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இன் திஸ் எக்ஸாம்பிள் we are going to count the number of records. எத்தனை ரெக்கார்ட் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன கமெண்ட் தரப்போகிறோன்னா, செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிளில் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காமி அப்படிங்கிறதுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இட் இஸ் ஷோயிங் 7 ரெக்கார்ட்ஸ். சரியா? ஸோ இதில் நம்ம ஸ்டார்னு கொடுத்தோம்னா ஓவரால், பர்டிகுலராக கொடுத்தோம் அப்படின்னா பர்டிகுலராக ஏதோ ஒரு காலம் நேம் கொடுத்துக்கலாம். ஆவரேஜ் காலமில் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ஸ்டார் கொடுக்கறதுக்கும் பர்டிகுலர் ரெக்கார்ட் கொடுக்க? இப்போ பர்டிகுலர் ரெக்கார்டில் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்காம நல்னு கொடுத்துருந்தோம்னா இட் வில் நாட் கன்சிடர் த நல் ஃபீல்டு. இப்போ நமக்கு 7 காமிச்சது, ஏதோ ஒரு ஃபீல்டில் நல்லுன்னு இருந்துச்சுன்னா அது 6 தான் காமிக்கும். சரியா? சொல்கிறது புரியுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ வேணும்னா அதுக்கு நம்ம ஸ்டார் தந்தோம்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிடச்சிரும். இப்போ பர்டிகுலராக ஒரு காலம் நேம் கொடுத்தோம்னா ஏதோ ஒரு காலமில் வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா இட் வில் நாட் டேக் த நல் வேல்யூ, நல்ல கன்சிடர் பண்ணிக்காது, அது இல்லாமல் தான் டோட்டல் காமிக்கும். நல் வேல்யூஸ் ஆர் நாட் கவுண்டட் இன் கேஸ் இஃப் வி ஹேட் நல் இன் ஒன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் ஸ்டூடெண்ட் டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆவரேஜ் ஃபீல்ட், தென் அவுட்புட் வில் பி 6. ஏதோ ஒரு காலமில் வேல்யூ கொடுக்காம நல்லா இருந்துச்சுன்னா அதை கவுண்ட் பண்ணிக்காத, ஆவரேஜ் வில் பி 6 அப்படின்னு தான் சொல்லும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆவரேஜ் ஃபங்க்ஷன். இதுவும் அதே மாதிரி தான், வெரி வெரி சிம்பிள். செலக்ட் கவுண்ட்டுக்கு பதிலாக நான் என்னென்னு தரேன், ஏவிஜி, அதுதான் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் தரேன். ஸோ ஆவரேஜ் காலமை எனக்கு ஆவரேஜ் பண்ணித்தா, டோட்டல் ஆவரேஜை எனக்கு ஆவரேஜ் பண்ணித்தா அப்படின்னு கேட்க போகிறேன். ஸோ ஆவரேஜை பண்ணதான் இங்கே காமிக்குது. ஸோ ஆவரேஜ் காலமில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, 87.8, 92.5, 95.6, 80.6. ஸோ இந்த வேல்யூஸை ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஏவிஜி ஆஃப் எந்த காலம் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். ஹியர் ஆல்சோ நல் வேல்யூஸ் ஆர் இக்னோர்டு. இக்னோர்னா தட் இஸ் நாட் டேக்கன் இன் டு அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சம் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். சம்னா என்னது, டோட்டல், அதுதான் நம்ம சம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆவரேஜ் காலமே நான் சம் பண்ணணும்னா இந்த ஆவரேஜ்க்கு பதில் இங்கே என்ன கொடுக்குறேன், சம் அப்படின்னு கொடுத்தேன்னா டோட்டல் சொல்ல ஆவரேஜ் காலமோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். சி 592.6. ஸோ எல்லாமே சிம்பிள் தான், கவுண்ட், ஆவரேஜ், சம் எல்லாமே சிம்பிள் தான். மேக்ஸ் அண்ட் மின் என்ன பண்ணுன்னா ஒரு பர்டிகுலர் காலமில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். இதுக்குமே ரொம்ப சிம்பிள் கமெண்ட் தான், செலக்ட். இப்போ எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹையஸ்ட் ஆவரேஜ் எடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ ஸ்டூடெண்ட் நேம் வேணும் அண்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன்னு எந்த காலமில் அப்ளை பண்ணு, ஆவரேஜ் காலமில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். புரியுதா? ஸோ எந்த பர்டிகுலர் காலமில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ, இப்போ ஆவரேஜ் எந்த ஸ்டூடெண்ட் ஹையஸ்ட் ஆவரேஜ் எடுத்திருக்கிறான்னு பார்க்கணுன்னா ஸ்டூடெண்ட் நேமும் ஆவரேஜ் காலமில் மேக்ஸ் இருக்கிறத எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். சி பிரியா அப்படிங்கிற பொண்ணு தான் 98.6, ஷி காட் த மேக்ஸிமம் ஆவரேஜ். ஸோ இதே மினிமம் ஆவரேஜ், யார் கம்மி ஆவரேஜ் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், மினிமம் ஆவரேஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And Tarun got 62.3 and he has got the minimum average. Okay, so these are all very simple. Go through your book and learn it properly. Okay, that's it for today's class. Let's meet in the next class. Thank you, students.